வெல்கம் டு வனவில் வானதி சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கிறிஸ்பி அண்ட் ஸ்பைசி ஸ்நாக். இது வந்து எதில் செய்ய போகிறோம்னா சக்கரவள்ளி கிழங்கு இருக்கு இல்லையா, ஸ்வீட் பொட்டேட்டோ, அதில் தான் நம்ம இப்போ செய்ய போகிறோம். இது போல் ஒரு டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுங்க. உடனே பொரிச்சு எடுத்த உடனே நம்ம சாப்பிட்டோம்னா நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். ஸ்கூல் விட்டு வர்ற பசங்களுக்கு இது மாதிரி நீங்கள் ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுங்க, விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மசாலாவெல்லாம் போட்டு நீங்கள் ரெடியாக வச்சுருந்தீங்கன்னா ஸ்கூல் விட்டு வந்த பிறகே நீங்கள் இது பொரிச்சு எடுத்து கொடுத்தீங்கன்னா சூடாக சாப்பிடுவாங்க. டீயோடு இது சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஓகே, வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா. சக்கரவள்ளி கிழங்கு வாங்கி மேலே தோல் இருக்கு இல்லையா, அந்த பீலை ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணிடலாம். நம்ம ஃப்ரெஞ்ச் ஃப்ரைக்கு வந்து உருளைக்கிழங்கு கட் பண்ணி எடுத்துக்குவோம் இல்லையா, அது போல் பாருங்கள், இது போல் கட் பண்ணி எடுத்துக்கிறேங்க. ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் 1/2 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், கடல மாவு 1 டீஸ்பூன், சோள மாவு 1 டீஸ்பூன், கார்ன்ஃப்ளவர் பவுடர் 1/2 டீஸ்பூன், அரிசி மாவு 1/4 டீஸ்பூன், கரம் மசாலா பவுடர், தேவைக்கேற்ப உப்பு, புளிப்பு சுவைக்காக 1/2 மூடி லெமன், இதில் அந்த ஜூஸ் புளிஞ்சு விட்டுக்கலாம். சக்கரவள்ளி கிழங்கு ஒரு 200 கிராம், அதுக்கு தான் நான் இந்த மசாலா ஆட் பண்ணியிருக்கேங்க. இந்த மசாலாவெல்லாம் நல்லா கைனால் மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வாட்ரு கொஞ்சமாக ஆட் பண்ணி அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், அந்த மசாலாவெல்லாம் நல்லா கோட்டிங் ஆகிருக்கு. இப்போது நம்ம வந்து இதை பொரிச்சு எடுத்துடலாம். ஆயிலில் போடும்போது ஒன்று ஒன்றா பிரித்து போடுங்க, இல்லைன்னா கட்டி கட்டி ஆகிடும். ஆயில் ஹீட் ஆனதும் இப்போது நம்ம ஒன்று ஒன்றா அதில் போட்டுடலாம். அப்படியே மொத்தமாக அள்ளி போட்டிங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி அப்படியே கும்பலாகிடுவாங்க. அப்புறம் நான் பொறுப்பு இல்லைங்க. அதனால் பிரித்து ஒன்று ஒன்றா போட்டிங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக நல்லாயிருக்கும். நம்ம எப்பொழுதும் பொரிச்சு எடுக்கும்போது மிதமான தீயிலே வச்சுடுங்க, இல்லைன்னா மேலே கருப்பாயிடும், உள்ளே வந்து வேகாதுங்க. அதனால் மிதமான தீயில வைங்க. ஓகே, இவங்க கொஞ்சம் நேரம் ஃப்ரை ஆகட்டும். நம்ம எப்பொழுதுமே ஃப்ரை பண்ண போது ஆயில் வந்து கம்மியாக ஊற்றி பண்ணுங்கள். ஏன்னா அது வந்து ரீயூஸ் பண்ணாதீங்க, மறுபடியும் சமைக்காதீங்க. ஸோ இருக்கிற வரையும் நம்ம அதில் எவ்வளோ பொரிச்சு எடுக்கிறோமோ அவ்வளோத்துக்கு மட்டும் நீங்கள் எண்ணெய் ஊற்றி பொரிச்சு எடுத்துக்கலாம். நல்லா செவந்து வந்துருக்கு பாருங்கள். இப்போ நம்ம எடுத்துடலாம். சூட்டோடு சாப்பிட்டிங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக இருக்குங்க. இது பார்த்திங்கன்னா ஸ்நாக்ஸ்க்கு மட்டும் இல்லைங்க, நம்ம சாப்பாட்டுக்கும் வச்சுக்கலாம். தயிர் சாதம், சாம்பார், ரசம் இருக்கு இல்லையா, இது கூட இதையும் வச்சு சாப்பிட்லாம், நல்லா ஸ்பைசியாக இருக்கும். சக்கரவள்ளி கிழங்கு வாங்கினீங்கன்னா இது போல் ஒரு முறை செய்து பாருங்கள். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.